அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் நெருங்கிய நண்பரும் இளம் குடியரசுக் கட்சி வாக்காளர்களை திரட்டுவதில் முக்கிய பங்கு வகித்தவருமான 31 வயதான சார்லி கிரிக் வியாழக்கிழமை உட்டாவில் நடந்த கல்லூரி நிகழ்வின் போது சுட்டுக் கொல்லப்பட்டார். அமெரிக்கன் கம்பேக்டூர் என்று அழைக்கப்படும் கொலராடோவிலிருந்து வர்ஜீனியா வரையிலான சார்லி கிர்க்கின் திட்டமிடப்பட்ட கல்லூரி சுற்றுப்பயணத்தின் தொடக்கத்தை குறிக்கும் ஒரு நிகழ்வின் போது இந்த படுகொலை நிகழ்ந்தது. இது இளம் வாக்காளர்களை ட்ரம்ப் மற்றும் குடியரசுக் கட்சிக்கு பின்னால் அணிதிரட்டுவதை நோக்கமாக கொண்டது. துப்பாக்கிச் சூடு நடத்தியவரை வீடு வீடாகச் சென்று தேடுதல் வேட்டை தொடங்கப்பட்டுள்ளது. ஆனால் கொலை தொடர்பாக சட்ட அமலாக்க அதிகாரிகள் இன்னும் யாரையும் கைது செய்யவில்லை. அமெரிக்கா முழுவதும் இடது மற்றும் வலதுசாரி இயக்கங்கள் இரண்டிலும் அரசியல் வன்முறை அதிகரித்து வரும் நிலையில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது.